வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா பசுமை பூதம் சிறுகதை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். கதிரேச மலை சரிவில் உள்ள செம்மண் புழுதிக்காட்டில் எங்கள் அலுவலக கிளை கட்டி முடிக்கப்பட்டதும் என் தலைமையின் கீழ் 10 அலுவலர்கள் அங்கு வேலைக்கு சென்றோம். அங்கு வேலை செய்ய எங்களில் யாருக்குமே விருப்பமில்லை. மலையில் இருந்து வீசும் புழுதிக்காற்று ஜன்னல் வழியே அடை அடையாக செம்மணலும் புழுதியுமாக கொண்டு வந்து கொட்டும். ஃபைலில் எழுதும்போது நர நரவென்று பேப்பரில் தட்டுப்படும். உச்சி பொழுது நெருங்க நெருங்க மலை அடிவாரத்தில் தோன்றும் கானல் நீரின் வெப்பம் தரையில் இருந்து கதிர்வீச்சாக கிளம்பி உடலை அனலாக தகிக்க வைத்து வியர்வை குளியலில் தள்ளும். அலுவலகத்தின் பின்புறம் உள்ள விஸ்தாரமான இடத்தில் சப்பாத்தி கள்ளியும் நெருஞ்சியும் இலந்தையும் புதர் புதராக வளர்ந்து பகலில் அங்கு போகவே அச்சத்தை தரும். என்னங்க, கை குழந்தையோட இந்த பொட்டல் காட்டுல வாழணும்னு தலையெழுத்தா என்ன? வேற ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் கேளுங்க. குடி வந்த ஒரு வாரத்திலேயே என் மனைவி தொணக்க ஆரம்பித்து விட்டாள். என்ன சுமதி, நாம மாத்திரமா இருக்கோம்? சொத்தியும் வீடுக இருக்கு. வாசல்ல துப்பாக்கியோட வாட்ச்மேன், எதுக்கு பயப்படணும்? ஐயோ, பயத்துக்கு சொல்லலைங்க. எப்பவும் பொழுதி காத்து குளிக்கும் போது காதுல இருந்து வண்டி மண் எடுக்கிறேன். அங்க பாருங்க, 4 பனை மரம், 5 கருவ மரம், கள்ளிச்செடி. பகல்ல வெளியே பார்க்கவே முடியல, கண்ணு எரியுது. செம்மண் தரையில இருந்து வெயில் எப்பவும் அனல்தான். ராத்திரியானா மலை சரிவில் இருந்து நரியோட ஊளை சத்தம். அவள் சொல்வது உண்மை. நானும் அவளுடன் சேர்ந்து பின் பாட்டு பாடக்கூடாதென்று மௌனமாக இருந்து விடுவேன். ஒரு வாரம் நத்தையாக நகர்ந்தது. அன்று மாலை அலுவலகம் முடிந்த பின் மாடியில் டிவி பார்த்து கொண்டிருக்கும் போது வணக்கம் என்றவாறு ஒருவர் வந்தார். 4 கட்டடம் தள்ளி குடியிருக்க சுந்தரராமன், பள்ளிக்கூடத்துல ஹெட்மாஸ்டர் வேலை. சுருக்கமாக தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டார். சந்தோஷம், உட்காருங்க. காஃபி சாப்பிட்றீங்களா? சுமதி, உள்ளே பார்த்து குரல் கொடுத்தேன். வேண்டாம் சார், இப்பதான் சாப்பிட்டேன். இதற்குள் சுமதி கையில் காஃபியுடன் வந்து விட்டாள். அவர் எழுந்து நின்று சுமதியை பார்த்து ஒரு கும்பிடு போட்டு விட்டு, ஸ்கூல் ஹெட்மாஸ்டர் பக்கத்துல தான் புதுசா ஒரு வீடு கட்டி குடியிருக்க. அவளிடமும் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டார். இது என்ன சார் ஏரியா? இங்க எதுக்கு வீடு கட்டியிருக்கீங்க? வேற இடம் கிடைக்கலையா? ஒரே புழுதி காத்து, பொட்டல் காடு. முதல் அறிமுகத்திலேயே சுமதியின் நேரடி தாக்குதல். அவர் காஃபியை ஒரு மடக்கு குடித்துவிட்டு, எல்லா இடமும் முதல்ல பொட்டல் காடாத்தானே இருந்திருக்கணும், குடி வந்தவங்க தான் மாத்தணும் என்றார். எனக்கு என்னவோ இந்த ஏரியா பிரமாதமா மாறிடும்னு தோணல. எப்பவும் தூசியும் தும்பும் வீட்டுக்குள்ள வந்து விழுந்துகிட்டே இருக்கு. நீங்க ஆபீஸ் பள்ளிக்கூடம்னு போயிடுறீங்க. வீட்டை சுத்தம் செய்யற பொம்பளைக்குத்தான கஷ்டம் தெரியும். கஷ்டம் என்ற இடத்தில் சுமதி சற்று அழுத்தம் கொடுத்து சொன்னதும் அவர் கடகடவென்று சிரித்து விட்டார். மா, இந்த இடத்தோட அமைப்பு அப்படி. கதிரேச மலைக்கும் சற்று தள்ளி குறுமலை இருக்கு. மேற்க இருந்து வர்ற காத்து பள்ளத்தாக்கு வழியா நேர இந்த வெட்ட வெளிக்கு தடையில்லாம நுழையிறதால வேகமா அடிக்குது. எல்லாம் சரி ஆயிடும். அன்றிரவு என் மனைவி யாருக்கோ வரிந்து வரிந்து கடிதம் எழுதி கொண்டிருந்தாள். லெட்டர் யாருக்கோ? டெல்லியில இருக்கிற எங்க ஐஏஎஸ் சித்தப்பாவுக்கு. திடீர்னு என்ன சித்தப்பா நினப்பு? டிரான்ஸ்ஃபர் வேண்டாமா? அதுக்கு தான் எழுதுற. உங்க ஹெட் ஆஃபீஸ் டெல்லியில தானே இருக்கு. அவரை எதுக்கு தொல்லைப்படுத்துற? இதுல என்னங்க தொல்லை? அவருக்கு இது தூசு மாதிரி. தாமிரபரணி கரையில் உள்ள ஊருக்கு உடனே டிரான்ஸ்ஃபர் வேணும்னு எழுதிட்ட. எப்படியும் ஒரு மாசத்துல டிரான்ஸ்ஃபர் வந்துடும். ஐஏஎஸ் சித்தப்பாவின் செல்வாக்கு 1 மாசம் வரை நீட்டிக்க விடவில்லை. ஒரு வாரத்திலேயே தாமிரபரணி கரையில் உள்ள அம்பாசமுத்திரம் கிழக்கே மாற்றல் உத்தரவு வந்துவிட்டது. எப்படி எங்க சித்தப்பாவோட செல்வாக்கு? அம்பாசமுத்திரம் அருமையான ஊர். தினமும் தாமிரபரணி குளியல், பச்சை காய்கறிகள் சமையல், பொதிகை மலை தென்றல். ஆஹா! சிறு குழந்தை போல சுமதி துள்ளி குதித்தாள். என்னங்க, இன்னைக்கே ஒரு மினி லாரிக்கு சொல்லிடுங்க. அவசரப்படாத, இன்னொரு மேனேஜர் வந்து என்கிட்ட இருந்து சார்ஜ் வாங்கணுமே. ஓ, அது வேற இருக்கா? கடவுளே, அவர் சீக்கிரம் வரணுமே. சீக்கிரமே புது மேனேஜர் மாரியப்பன் சார்ஜ் வாங்க வந்து விட்டார். மாரியப்பன் ஒல்லியாக உயரமாக இருந்தார். ஆனால் கை குலுக்கும் போதுதான்
அவரது தேக பலம் தெரிந்தது. அலுவலக சடங்குகள் எல்லாம் முடித்து அவரிடம் கையெழுத்து வாங்கினேன். ஊழியர்கள் எல்லோரையும் அறிமுகப்படுத்தினேன். செம்மண் புழுதிக்காட்டில் இருந்து நான் விடுவிக்கப்பட்டேன். ஒரு மினி லாரியில் சாமான்களை ஏற்றிவிட்டு அன்றே வாடகை காரில் அம்பாசமுத்திரம் புறப்பட்டு விட்டோம். பச்சை வயல்களுக்கிடையே வளர்ந்த ஊர். தாமிரபரணிக்கு செல்லும் வழியில் அணி வகுத்தது போல இருபுறமும் வரிசையாக நிற்கும் மருத மரங்கள். படித்துறையை அணைத்தவாறு நுரையும் சுழிவுமாக ஆற்றின் ஓட்டம். காலையிலும் மாலையிலும் எரிசடை நயினார். கோயிலில் இருந்து காற்றில் மிதந்து வரும் இனிய நாதஸ்வரம். தூரத்தே மேற்கு தொடர்ச்சி மலையில் வெள்ளி உருகி ஓடுவது போல தெரியும் அருவி. என்னங்க, ஊருனா இப்படித்தான் இருக்கணும். ரிட்டையர் ஆகிற வரைக்கும் இங்கேயே இருந்துடலாங்க. தினமும் ஒரு 10 தடவையாவது சுமதி இதை சொல்லாமல் இருக்க மாட்டாள். 5 வருடங்கள் ஓடிவிட்டன. செம்மண் புழுதிக்காட்டின் சிந்தனை மனதில் இருந்து மங்கிக் கொண்டிருக்கும் சமயத்தில் அந்த அலுவலகத்தில் உள்ள சில குறிப்புகளை எழுத அங்கு போக வேண்டி வந்துவிட்டது. 5 மணி நேர பஸ் பயணத்துக்கு பின் ஒரு ஆட்டோவில் ஏறி அலுவலகத்துக்கு வந்ததும் அப்படியே திகைத்து போய்விட்டேன். வணக்கம் சார், நீங்க வருவீங்கன்னு நேத்தே ஹெட் ஆஃபீஸ்ல இருந்து ஃபோன் வந்தது. சௌக்கியமா இருக்கீங்களா? மாரியப்பன் வாசலுக்கு வந்து வரவேற்றார். என்ன அதிசயம், பொட்டல் காடு பசுஞ்சோலை மாதிரி பசுமையா குலுங்குதே. ஏரியாவே மாறிடுச்சு. மரமும் செடியும் கொடியுமா? கடவுளே, இந்த அற்புதம் எப்படி நடந்துச்சு? உழைப்பு சார், மனித உழைப்பு மண்ணையே மாத்திடுச்சு. நான் இங்க சார்ஜ் எடுத்த மறுநாளே மண்ணை எடுத்து பரிசோதனைக்கு அனுப்பிச்சேன். அருமையான மண்ணுன்னு ரிசல்ட் வந்துச்சு. இங்க வீடு கட்டியிருக்கிறவங்களை கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போட்டேன். இந்த நிலத்தோட தன்மை பற்றி ஒரு விவசாய அதிகாரி அந்த மீட்டிங்ல பேசினாரு. ஏராளமான விதை கொடுத்தாரு. போர்க்கால நடவடிக்கை மாதிரி தினம் 1 மணி நேரம் காலையிலும் மாலையிலும் விதை ஊன்றி நீர் பாய்ச்சி களை பிடுங்கினோம். மண்ணு விளைச்சலுக்கு ஏங்கிக்கிட்டு இருந்திருக்கு. விதை ஊன்றியதும் என் சக்தியை பாருன்னு சவால் விட்டது மாதிரி தள தளன்னு பசுமையை உசுப்பி விட்டுருச்சு. அடிக்கடி செம்மண் புழுதி காத்து அடிச்சு மண்ணை கொண்டு வந்து கொட்டுமே. அதை தடுத்துட்டோம். எல்லோருடைய வீட்டு காம்பவுண்டுக்கு வெளியேயும் நெருக்கமா வேம்பு, வாகை, மகிழம் இப்படி மரங்களை வளர்த்துட்டோம். காம்பவுண்டுக்குள்ள கனி மரங்கள் மா, பலா, வாழை இப்படி வெட்ட வழியா இருந்தாத்தான் காத்தோட வேகமும் வீச்சும் அதிகமா இருக்கும். இப்பதான் மரங்கள் தடுத்துடுதே. மண்ணுல ஈரப்பதம் எப்பவும் இருப்பதால காத்து எப்படி வீசினாலும் புழுதி வராது. அலுவலகத்தின் பின்னால் என்னை அழைத்து சென்றார். பச்சை பசேல் என்று படர்ந்த இலை பரப்பிய உயரமான வாழைகள் குலை தள்ளி காற்றில் சிலுசிலுத்துக் கொண்டிருந்தன. தாரின் வளர்ச்சி பூமியின் வளத்தை காட்டியது. இன்னொரு பக்கம் கத்தரிக்காயும் வெண்டையும் இலை தெரியாது செடி நிறைய காய்த்து குலுங்கின. சுவரோரம் இருந்த பந்தலில் இருந்து தொங்கும் புடலங்காய்களின் நீளம் பிரமிப்பை தந்தது. மிளகாய் நல்லா வரும்னு சொன்னாங்க. போன வருஷம் போட்டேன். ஒவ்வொரு மிளகாயும் சும்மா 2 விரல் நீளம். வளைஞ்சு தள்ளிடுச்சு என்று சொல்லிக்கொண்டே ஒரு செடியின் பக்கத்தில் வளர்ந்திருந்த களையை பிடுங்கி தூர எறிந்தார். தூரத்தே கதிரேச மலை சரிவு தெரியாத அளவுக்கு பசுமையாக மரங்கள் வளர்ந்திருந்தன. வால் நீண்ட ஒரு குருவி பக்கத்து வீட்டு பன்னீர் மரக்கிளையில் அமர்ந்து கால் நகத்தால் பிடித்திருந்த ஒரு பழத்தை அலகால் கொத்தி கொண்டிருந்தது. காற்று ஜிலு ஜிலுவென்று வீசியது. மறுபடியும் மாரியப்பன் பேச ஆரம்பித்தார். சார், சாயந்தரம் ஆபீஸ் விட்டதும் யாரும் உடனே வீட்டுக்கு போறது கிடையாது. 1 மணி நேரமாவது தோட்டத்துல வேலை செய்வாங்க. இதுல வர்ற விளைச்சலை ஓரளவுக்கு நாங்க எல்லாரும் எடுத்துக்கிடுறோம். மீதியை இந்த ஊர்ல இருக்கிற அனாதை ஆசிரமம், முதியோர் இல்லம் போன்ற இடங்களுக்கு கொடுத்துடுறோம். அப்போது, சார் சௌக்கியமா என்ற குரல் கேட்டது. திரும்பினேன். ஹெட் மாஸ்டர் சுந்தரராமன். சார் வந்திருக்கிறதா பியூன் சொன்னான். பார்த்து 5 வருஷமாச்சே. உங்க வீட்டம்மா சுகமா இருக்காங்களா? நல்லா இருக்கா. ஏரியாவையே மாத்திட்டீங்களே. பொட்டல் காடு இப்படி பொன் விளையும் பூமியா மாறிடும்னு கொஞ்சம் கூட நினைக்கல. ஒற்றுமையும் உழைப்பும் ஒன்னா சேர்ந்தா தார் பாலைவனத்தை கூட தஞ்சாவூர் வயலா மாத்திடலாம் சார். வாழையும் மாமரமும் தென்னையும் இல்லாத வீடே கிடையாது. சமையலுக்கு வேண்டிய எல்லா காய்கறிகளும் விளையுது. வியாபாரிங்க காய்கறி வாங்க இங்க வர்றாங்க. கதிரேச மலை சரிவை பார்த்தீங்களா? சிவப்பு போய் பச்சையா நிறம் மாறிடுச்சு. பஞ்சபூதங்கள்ல இந்த நிலம் ஒரு மாதிரி சார். உழைப்பாளிங்களை அதுக்கு ரொம்ப பிடிக்கும். வியர்வை அதன் மேல் சிந்த சிந்த சிலிர்த்து போய் விளைஞ்சு கொட்டிடும். இந்த ஏரியாவுக்கு இப்ப பசுமை நகர்னு பேர் வச்சிருக்கோம் என்றார் சுந்தரராமன்.
அப்போது மாரியப்பன், மிஸ்டர் சுந்தரராமன் அன்னைக்கு உங்க பள்ளிக்கூடத்து தமிழ் ஆசிரியர் நம்ம பசுமை நகர் கூட்டத்துல ஔவையார் பாடல் ஒன்றை சொன்னாரே, அதை சொல்லுங்களேன் என்றார். நாடா கொன்றோ காடா கொன்றோ அவலா கொன்றோ மிசையா கொன்றோ எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனே. இந்த பாடலுக்கு தமிழ் புலவர்கள் விதம் விதமா அர்த்தம் சொன்னாங்க. நான் என்ன சொல்றேன்னா, காடோ நாடோ மேடோ பள்ளமோ அங்க குடியிருக்கிற நல்ல உழைப்பாளிகளால மாறி நன்மை தரும் நிலமே நீ வாழ்க என்று சுருக்கமாக சொன்னார். அன்று மாலை அலுவல்கள் முடிந்து அங்கிருந்து புறப்பட்ட போது 2 பை நிறைய அங்கு விளைந்த பழங்களை நிரப்பிக் கொடுத்தனர். அன்று காலை நக்கலாக, "உழுதிப்புறம் போறீங்களா? போயிட்டு வாங்க. சாயங்காலம் ஒரு குடம் தண்ணி வீட்டுக்கு வெளியே வச்சுடுறேன். என் வீட்டை செம்மண்ணாக்கிடாதீங்க" என்று சொன்ன என் பொண்டாட்டிக்கு ஒரு அருமையான கதை சொல்லணுமே. இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய். தேங்க் யூ.